நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு ஆஃபர் டே தான். நாள் இன்னைக்கு சந்தோஷமா தான் போச்சு. பக்கத்துல உள்ள மால்ல வெங்காயம் தக்காளி தான் ஆஃபர்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்கு நானும் என் நண்பர் சூசையும் நடைய கட்டிட்டோம். ஆஃபர்னாலே சந்தோஷமா தான் இருக்கும். அது வெங்காயம் தக்காளின்னு ரொம்ப சந்தோஷமாயி மாலை பார்க்க கிளம்பிட்டோம். அபுதாபில யாரும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்னையோட ஆஃபர் முடியுது. நீங்களும் போய் கடையில போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தப்பறம் தான் தெரியுது வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் ஆஃபர் போடல, ட்ரெஸ், ஷூஸ், எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பொருளுக்குமே ஆஃபருமே போட்டிருந்தாங்க. ஆஃபர் போட்டிருந்த எல்லா பொருட்களையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வேர்த்து விறுவிறுக்க நடைய கட்டிட்டு ரூமை பார்க்க வந்துட்டோம். வேலை பார்க்கறது எவ்வளவு கஷ்டமோ அதை விட இந்த வெங்காயம் தக்காளி வாங்குறது அதை விட ரொம்ப கஷ்டமா இருக்கு. தாய்மார்கள்லாம் எப்படிதான் வாங்குறீங்களோ எனக்கு தெரியல. அவங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட். பொருட்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு ரூம் வரதுக்கே கிட்டத்தட்ட 1 மணி ஆயிருச்சு. சில காணொலிகள்லாம் எடிட் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு. அதையும் எடிட் பண்ணி முடிச்சுட்டு ஜிம்ம பார்க்க நடைய கட்டிட்டோம். இன்னைக்கான செஸ்ட் ஒர்க் அவுட்டை ரொம்ப கடினமா போடணும்னு சொல்லி தான் நானும் நண்பர் சூசையுமே முடிவு எடுத்திருக்கோம். சூசை நண்பருமே டான்ஸுமே ரொம்ப பட்டையை கிளப்பிட்டு இருந்தாரு. என்னதான் பட்டையை கிளப்பினாலும் பரவாயில்ல, ஒர்க் அவுட் ரொம்ப அவசியம் சொல்லிட்டு நானுமே மலையேற்றம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மலையேற்றத்திலுமே என்னால முடிஞ்ச ஒரு 50 நம்பரை நான் போட்டேன். மலையேற்றத்தையுமே ஒரு வழியா முடிச்சுட்டு என்னோட டெய்லி சேலஞ்சான எல்சிட்டையுமே ட்ரை பண்ணி பார்த்தேன். இன்னைக்குமே முடியல. ஃபிட்னஸ் கம்யூனிட்டில இருந்து யாராவது இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இந்த எல்சிட்டை எப்படி ட்ரை பண்ணணும்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுங்க. எல்சிட் போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன பொசிஷன்லாம் கரெக்டா பண்ணணும் அப்படிங்கறதையுமே சொல்லி கொடுங்க. இந்த எல்சிட்டை ரொம்ப நாளா அன்லாக் பண்ணணுமே ஆசைப்பட்டு இருக்கேன். சோ எனக்கு நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமா போகும். கண்டிப்பா எனக்கு சொல்லி கொடுங்க. இன்னைக்கான செஸ்ட் ஒர்க் அவுட்ல வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லியே நான் முடிவு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் செட் 5 கிலோ, செகண்ட் செட் 9 கிலோ, தேர்ட் செட் 10 கிலோன்னு சொல்லியே இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாடல் போடுறது, இந்த ஃபார்மேஷன் கரெக்டா அப்படிங்கறதுமே மென்ஷன் பண்ணுங்க. ஊர்ல இருக்கும்போது சரி, ஒரு மாசம் ஜிம்முக்கு போவேன், அதுக்கடுத்து 1 மாசம் ஜிம்முக்கு போக மாட்டேன், அடுத்து 1 மாசம் ஜிம்முக்கு போவேன், அதுக்கடுத்து 1 மாசம் ஜிம்முக்கு போக மாட்டேன். கன்சிஸ்டன்சி ரொம்ப சுத்தமாவே என்கிட்ட கிடையாது. சோ அந்த கன்சிஸ்டன்சியை இங்க பிடிக்கலாம்னு சொல்லி தான் இங்க கன்சிஸ்டன்சியா வீடியோ போடவும் ஜிம்முக்கு போகவும் ஆரம்பிச்சிருக்கேன். இவ்வளவு நேரம் மூச்சு பிடிச்சு பேசுனதுனால எனக்கு ஒரு ஃபாலோ மட்டும் கரெக்டா பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்களுமே வலிமையா இருங்க. நாளைக்கு ஒரு வீடியோ சந்திக்கலாம். டாடா பாய்.